Taste the Daily. சேலம் மாவட்டம் ஓமலூரில் பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டிருப்பதாக புகார் வந்திருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்த்தோம். இதை பற்றி பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் விரிவாக பார்க்க இருக்கிறோம். தொடர்ந்து மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 8 பள்ளி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளித்த புகாரில் 7 பேர் சிக்கி இருக்கின்றனர். அதன் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். விவரங்கள். வணக்கம். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கக்கூடிய அரசு நடுநிலைப் பள்ளியில் பட்டியலின மாணவிகள் 8 பேர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு அரசு பள்ளியிலுமே மாணவிகள் படிக்கக்கூடிய பகுதிகளில் எந்த இடத்தில் தொட்டால் இவர்களுக்கு தவறான ஒரு தொடுதல் என்பது குறித்து குறிப்பாக பல்வேறு அமைப்புகள் சார்பாக இந்த வகுப்புகள் எடுப்பது, விழிப்புணர்வு தொடர்பான ஒரு வகுப்புகள் எடுக்கப்பட வேண்டும் என்பது அரசு பள்ளிகளுக்கு விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கட்டுப்பாடு. குறிப்பாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நல அமைப்பை சேர்ந்தவர்கள், அதே போல மாவட்ட கல்வி நிர்வாகம் சார்பிலே இந்த வகுப்புகள் எல்லாம் எடுக்கப்படும். குறிப்பாக இந்த சம்பவத்திலே கடந்த 3ஆம் தேதி அந்த பள்ளியிலே, அந்த மானாமதுரை அரசு நடுநிலைப் பள்ளியிலே அந்த பெண்களுக்கு எந்த இடத்தில் தொடுவதனால் ஏற்படக்கூடிய தீமைகள், எந்த இடத்தில் தொட்டால் இப்ப தவறான தொடுதல், பாலியல் ரீதியான தூண்டுதல் என்பதெல்லாம் வகுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகுப்புகள் எடுக்கப்பட்ட போதே 8 மாணவிகள் அந்த குழந்தைகள் நல அமைப்பு அதிகாரிகளிடம் எங்களுக்கு இது போன்ற பாலியல் தொல்லையை 7 பேர் சேர்ந்து கொடுத்திருக்கிறார்கள் என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த பெற்றோர்களிடம் சென்று அவர்கள் விசாரணை நடத்தி முறையாக மானாமதுரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் இந்த விசாரணையை தீவிரப்படுத்தாமல் தாமதப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த பகுதியில் இருந்தவர்கள் எல்லாம் வெகுண்டெழுந்து மிகப்பெரிய அளவிலே இந்த நியாயம் வேண்டும் என்பதற்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட அந்த பெற்றோர்கள் எல்லாம் எப்படி தங்களுடைய இந்த விஷயத்தை வெளியே சொல்லுவது என்று அச்சப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 2 ஆசிரியர்கள் நைய புடைத்திருக்கிறார்கள். இதில் இந்த சம்பவத்திலே தொடர்புடைய 2 அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் ராமு உள்ளிட்ட 2 குற்றவாளிகளை பிடித்து நைய புடைக்கப்பட்டிருக்கிறார்கள். புடைக்கப்பட்டதோடு அல்லாமல் இவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால், காவல்துறையினர் புகார் அளித்த பிறகு உடனடியாக பாலியல் ரீதியான இந்த புகார்களில் விரைந்து நடவடிக்கை எடுக்காமல் போனது மிகப்பெரிய வேதனையை விச்சமாக இருக்கிறது. அதனால் எழுந்த விஸ்வரூபம் தான் இது. 8 மாணவிகள் மட்டும்தான் தற்போது புகார் தெரிவித்திருக்காக என்று கூறப்பட்டாலும் கூட அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய இன்னும் பல மாணவிகள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நேர்ந்த துயரம் என்ன என்பதை அவர்கள் வெளியில் சொல்லுவதற்கு அச்சப்படுகிறார்களா, அல்லது வெளியிலே சொன்னால் இவர்கள் மிரட்டல் காரணமாக அவர்கள் வெளியே சொல்லுவதற்கு தயங்குகிறார்களா என்கிற மிகப்பெரிய ஒரு குழப்பம் இதிலே நீடித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பவத்திலே இந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய 8 மாணவிகளில் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திலும் தீண்டலிலும் ஈடுபட்ட இந்த 7 காமகன்கள், குறிப்பாக மூக்கன் என்கிற 22 வயது மதிக்கத்தக்க கிழவன், முனியன் என்கிற 66 வயது மதிக்கத்தக்கவன், மணி 50, ராமு 46, பழனி 46, லட்சுமணன் 46, சசி வண்ணன் 38 உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் கூட இந்த 7 பேரிலும் தீவிரமாக விசாரணை நடத்தப்பட வேண்டும். இவர்கள் மேலும் யார் யாருக்கெல்லாம் இதுபோன்று தொல்லைகள் கொடுத்திருக்கிறார்கள், பள்ளிகளுக்கு மாணவிகள் செல்லுகிற போதும் திரும்புகிற போதும் தொடர்ந்து இந்த பாலியல் தீண்டலுக்கு உள்ளாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. மேலும் இவர்கள் வீட்டில் தனியாக இருக்கிற போது கூட இந்த போன்ற தீண்டலில் ஈடுபட்டிருக்கலாம் என்கிற மிகப்பெரிய சந்தேகம் வலுத்திருக்கிறது. எனவே பெற்றோர்கள் இல்லாத நேரம் பார்த்து இது போன்ற தீண்டலில் எல்லாம் இவர்கள் ஈடுபட்டிருந்தால் அவர்களின் தக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் பெற்றோர்களுடைய உறவினர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. பாலியல் தீண்டல் என்பது தமிழகத்தை பொறுத்தளவிற்கு ஒரு மணி நேரத்திற்கு ஒவ்வொரு பிரச்சனை வெடிக்கக்கூடிய நிலையில இருக்கிறது. குறிப்பாக இந்த பாலியல் தீண்டலிலே முழு ஒரு தீர்வு கிடைக்கப்பட வேண்டும் என்பதுதான் பாதிக்கப்பட்டவர்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதை விடுத்துவிட்டு திசைத்திருப்பும் விதமாக புகார் அளிக்கக்கூடியவர்களை நசுக்கக்கூடிய செயலிலே இந்த அரசும் காவல்துறையும் ஈடுபடக்கூடாது என்பது மற்றொரு கோரிக்கையாக இருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்திலே இதே போன்ற போச்சம்பள்ளி அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் 8ஆம் வகுப்பு படித்த 13 வயது மாணவி, அதே பள்ளியில் படித்த வேலியே பயிரை நெய்வது போல 3 ஆசிரியர்கள் காமகன்கள் அந்த மாணவியை சீரழித்த அவலமும் நேற்று அரங்கேறி இருக்கிறது. அதற்குள்ளாக தஞ்சாவூரிலே 17 வயது மதிக்கத்தக்க சிறுமியை காதலிப்பதாக கூறி ஒருவன் அந்த பெண்ணை தொடர்ந்து வீடியோ எடுத்து வைத்து மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். தற்போது ஓமலூரிலே ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவம் அரங்கேறி இருக்கிறது. இப்படிப்பட்ட தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழலே திருச்சி மணப்பாறை அருகே
ஒரு தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை செய்வதாக அதன் அருகே இயங்கக்கூடிய உயர்நிலைப்பள்ளியுடைய தலைமை ஆசிரியரே புகார் அளித்திருக்கிறார். இந்த புகார் எந்த நிலையில் உறுதி செல்லுபடுத்தப்பட்டது, இந்த புகாரில் எத்தனை மாணவிகள் சீரழிக்கப்பட்டிருக்கிறார்கள், இந்த புகாரில் இருக்கக்கூடிய உண்மை தன்மைகள் என்ன, இந்த புகாரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, இந்த புகாரினுடைய பின்னணியிலே அந்த ஆசிரியர் அதுபோன்று செய்திருந்தால் அவர்கள் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறது என்பதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக எழுகிறது. தமிழகத்தில் தினந்தோறும் பாலியல் வன்கொடுமை, மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்றால் பெற்ற பிள்ளைகளை, பெற்ற மகளை, சிறுமிகளை, குழந்தைகளை எப்படி பள்ளிக்கு பெண் அனுப்புவது என்கிற மிகப்பெரிய அச்சத்தோடு தமிழக மக்கள் நாளுக்கு நாள் உறைந்து போய் வருவது குறிப்பிடத்தக்கது. சார், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.